நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு திடீர் திருப்பம் நண்பர்களே. திடீரென ரத்து செஞ்சிருக்காங்க அமெரிக்கா. இதனால இந்தியா கடும் அதிர்ச்சியில இருக்காங்க. அமெரிக்காவுடைய இந்த முடிவுக்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிற பத்தியும், இதனால வரியை ட்ரம்ப் அவர்கள் தீட்டுவாரா இன்னும் அதிகமாக அப்படிங்கிற சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏடா நேற்றைய தினம் தான் வரியெல்லாம் இந்தியா மேல இனிமே போட மாட்டேன் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ உடனடியாக இன்னைக்கு காலையில திடீரென ரத்து, அப்புறம் வரியை தீட்ட போறாரு அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? இதற்கு பின்னணியில ஒரு முக்கியமான காரணம் இருக்கு நண்பர்களே. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, தீவிர பயிற்சியில் நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் களமிறங்கி இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அத்துமீறிய பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடி கொடுக்க இந்திய ராணுவ வீரர்கள் ரெடி ஆயிருக்காங்க. இதை பத்தியும் அதே போல மூணாவது செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, தைவான் விஷயத்துல அமெரிக்கா ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற இருந்த முக்கியமான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எதிர்பாராத விதமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய வர்த்தக பேச்சுவார்த்தைகள் குழு வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவுக்கு வருகை தர இருந்தாங்க. இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்ட நிலையில தான் இந்த திடீர் ரத்து இரண்டு நாட்டு வர்த்தக உறவுல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை இறுதி செய்ய இரண்டு நாடுகளும் ஏற்கனவே இலக்கு நிர்ணயித்திருந்தாங்க. ஆனா இப்போது பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த இலக்கு நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறதுல சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்வதற்கான அதிகாரப்பூர்வ காரணம் இன்னும் வெளியிடல அப்படின்னாலுமே விரைவில் இந்த சந்திப்பு மறு திட்டமிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்திய ஏற்றுமதிகள் மேல கூடுதலாக 25% வரி விதிக்க போவதாக அறிவிச்சிருந்த நிலையில தான் இந்த சுற்று பேச்சுவார்த்தை அதிக முக்கியத்துவம் பெற்றது. இந்த கூடுதல் வரி ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. புதிய வரி விதிப்பு அமலுக்கு வர்றதுக்கு 2 நாட்களுக்கு முன்பே இந்த பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டிருந்ததுனால இந்த வரி விதிப்பை குறைப்பது அல்லது தள்ளி போடுவது குறித்து இரண்டு நாடுகளும் விவாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. தற்போது இந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால வர்த்தக போர் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. இதனால குறிப்பாக ஜவுளி, ஆட்டோ உதிரி பாகங்கள், மின்னணுவியல் போன்ற துறைகளில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் இந்திய நிறுவனங்கள் கடும் பாதிப்பை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ரத்து குறித்து பேசிய இந்திய அரசுடைய மூத்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா அமெரிக்காவுடன் முழுமையாக ஈடுபட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முறையான பேச்சுவார்த்தை குழுக்கள் மூலமாகவும் அமைச்சர்கள், ராஜதந்திர மற்றும் தொழில்துறை அளவுல பல வழிகளையும் விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இந்தியாவுக்கு மிக முக்கியமான வர்த்தக கூட்டாளி அப்படின்னும் அவங்க வர்ணிச்சிருக்காங்க. இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் திட்டமிடுவதற்கு தொடர்ந்து தொடர்புல இருப்பதாகவும், ஆனால் அதற்கான புதிய தேதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஒரு முக்கிய வர்த்தக பங்குதாரராகும். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக போர் நடந்துச்சு இல்லையா? அந்த வர்த்தக போருக்கு அப்புறம் பல நிறுவனங்கள் சீனாவை தவிர்த்து இந்தியாவை ஒரு மாற்று உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாக கருதிட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் அமெரிக்கா விதிக்கும் கூடுதல் வரிகள் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஏற்றுமதியாளர்களுடைய நம்பிக்கைக்கும் ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த பேச்சுவார்த்தை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் இரண்டு நாடுகளும் விரைவில் ஒரு தீர்வை எட்டுவாங்க அப்படின்னு இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நிலவுது. இந்த பேச்சுவார்த்தைகள் எப்போது மீண்டும் தொடங்கும் அப்படிங்கிறது இந்திய ஏற்றுமதியாளர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணியாக அமையும். அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பிளாட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது BTA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் சம்பந்தமாக 6வது சுற்று பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் 25-29 இந்தியாவில் நடைபெற இருந்துச்சு. ஆனா அமெரிக்காவுடைய அதிகாரிகள் இந்தியாவுக்கு வரவிருக்கும் பயணம் சில காரணங்களால தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுவரைக்கும் 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிந்த நிலையில தான் 6வது சுற்று முக்கியமாக கருதப்படுது. அதுவும் இந்த சந்திப்பை பற்றிய செய்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் நேற்று அலாஸ்காவில் சந்திச்சாங்க இல்லையா? இந்த சந்திப்புக்கு அப்புறம் இந்த செய்தி வெளியாயிருக்கு. இரண்டு தலைவர்களும் சண்டை பிரச்சனையை பரிசீலிச்சிருக்காங்க. ஆனா எந்த தீர்வும் கிடைக்கல. ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு வரியை தீட்டிட்டு வர்றாரு, மறுபக்கம் அமெரிக்க பிரதிநிதிகள் டீம் திடீரென நம் நாட்டுக்கான பயணத்தை ரத்து செய்ய திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படும் தகவல்கள் சிக்கலை ஏற்படுத்திட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுடைய வரி விதிப்பு மற்றும் அதை சமாளிப்பது பற்றி தன்னுடைய சுதந்திர தின உரையில மறைமுகமாக பேசியிருந்தாரு. அந்த உரையில் அவர் என்ன சொன்னார்னா, சுதேசி, அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொருட்களுக்கு நம்முடைய மக்கள் மாற வேண்டும். இந்தியாவுடைய விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தும் கொள்கைகளை நாங்கள் ஏற்க மாட்டோம். விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் மீனவர்களுடைய நலன்களை பாதிக்கும் வகையில் எந்த விஷயத்தையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு பேசியிருந்தாரு.
இப்பேற்பட்ட சூழலில் தான் விவசாயம் மற்றும் பால் பொருட்கள் சார்ந்த வர்த்தகம் பற்றி பேச வர இருந்த அமெரிக்க குழு இந்தியாவுடைய சுற்றுப்பயணத்தை திடீரென ரத்து செஞ்சுருக்காங்க. அதனால் பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இதே வேளையில் இன்னொரு பக்கம் தீவிரமாக பயிற்சியை ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய இந்திய இராணுவத்தினர். எல்லை பகுதி அருகே இந்திய ராணுவ வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் எல்லையில் தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு இந்திய பாதுகாப்பு படையினர் தீவிர பயிற்சியை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே இருக்கும் தங்தாரில் மறைவான பகுதிகளில் பதுங்கியபடி தாக்குதலில் ஈடுபடுறது, எதிரிகள் தாக்குதல் நடத்துனாங்கன்னா அதை எப்படி எதிர்கொள்றது ஆகியவை குறித்து பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுது. பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த பயிற்சிகள் அமைஞ்சிருக்கு. அதே போல இன்னொரு பக்கம் தைவான் சீனா சம்பந்தமாக ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது யுக்ரைன் ரஷ்ய மோதலை முடிவு கொண்டுட்டு வர்றதுக்கு ட்ரம்ப் அவர்கள் தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க சீனா தைவான் இடையிலான பதற்றமும் மெல்ல அதிகரிச்சுட்டு வருது. இரு தரப்புக்கும் இடையே மோதல் வெடித்தால் நிலைமை மோசமாகும் அப்படின்னு அஞ்சப்படும் நிலையில தான் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இப்போது உலகெங்கிலும் பல்வேறு பகுதியிலையும் புவிசார் அரசியல் பதற்றம் நிலவிட்டு வருது. யுக்ரைன் ரஷ்ய மோதல், மத்திய கிழக்கு பதற்றம் அப்படின்னு தொடர்ச்சியாக புவிசார் அரசியல் பதற்றம் நிலவிட்டு வருது. இது போக சீனா தைவான் விவகாரம் கூட மெல்ல மெல்ல பெருசாயிட்டு வருது. இதனால சீனா தைவான் இடையே கூட மோதல் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே பல்வேறு மோதல்கள் நிலவிட்டு வரும் சூழல்ல சீனா தைவான் இடையே மோதல் ஏற்பட்டுச்சுன்னா அது நிலைமையை மேலும் மோசமாக்கும். இருந்தாலும் சீனா தைவான் இடையே மோதல் ஏற்பட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். தான் அமெரிக்க அதிபராக இருக்கும் வரைக்கும் தைவான் மேல படையெடுக்க மாட்டேன் அப்படின்னு சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் உறுதியளித்துள்ளதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பாக அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெளிவாக என்னிடம் சொன்னாரு, நான் அதிபராக இருக்கும் வரை அதாவது தைவான் மேல சீனா போரை ஆரம்பிப்பது நடக்காது அப்படின்னு நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஷி ஜின்பிங் அவர்கள் என்னிடம், நீங்கள் அதிபராக இருக்கும் வரை நான் இதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சீனா இந்த வாரத்தில் மிகவும் பொறுமையாக இருப்பதாகவும் ஷி ஜின்பிங் அவர்கள் என்னிடம் சொன்னார் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்த இரண்டு தலைவர்களும் கடந்த ஜூன் மாதம் முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக தொலைபேசியில் பேசினாங்க. ஏப்ரல் மாதத்திலேயும் ஷி ஜின்பிங் தன்னுடன் பேசியதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்தார். ஆனால் அந்த அழைப்பு எப்போது நிகழ்ந்தது அப்படின்னு அவர் சொல்லலை. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட உரையாடல் அப்படின்னா அது ஜூன் மாதம் தான் நடந்தது. சீனா தைவானை தனது பிராந்தியமாக கருதுது. இப்போது தைவானில் ஜனநாயக முறையில் ஆட்சி நடந்தாலும் கூட அது தனது நாட்டின் ஒரு பகுதி அப்படின்னு சீனா தொடர்ந்து சொல்லிட்டு வருது. தேவை ஏற்பட்டால் படையெடுக்கவும் ரெடி அப்படிங்கிறது போலவும் சீனா முன்பு சொல்லியிருந்துச்சு. இருந்தாலும் சீனாவுடைய இறையாண்மை கோரிக்கைகளை தைவான் கடுமையாக எதிர்க்கிறாங்க. மேலும் தைவானுக்கு அமெரிக்கா தான் முதன்மையான ஆயுத சப்ளையராகவும் சர்வதேச ஆதரவாளராகவும் இருக்கு. அதே நேரம் இன்னும் அமெரிக்கா தைவான் இடையே ராஜதந்திர உறவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது தைவானுக்கு ஆதரவாக எல்லா உதவிகளையும் அமெரிக்கா செஞ்சாலும் கூட இன்னும் அதை தனி நாடாக அங்கீகரிக்கல அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். கடந்த 1895ஆம் ஆண்டு ஜப்பான் தைவானை கைப்பற்றுச்சு. சுமார் 50 ஆண்டுகள் ஜப்பான் ஆட்சியின் ஒரு அங்கமாக தைவான் இருந்துச்சு. இருந்தாலும் இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் ஜப்பான் தைவானை விட்டு வெளியேறுச்சு. 1943 கெய்ரோ பிரகடனத்தின்படி தைவானை ஜப்பான் சீனாவுக்கு திரும்ப அளிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னும் இதனால தைவான் தங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சீனாவுடைய வாதமாக இருக்கு. மேலும் இது தொடர்பான கேள்விக்கு சீன செய்தி தொடர்பாளர் ஜூ பெங்லியன், தைவான் ஏற்கனவே சீனாவுடைய ஒரு பகுதி தான், அதனால தைவான் மீது போரை ஆரம்பிக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.